இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ராகி தூள் இல்லாமல் ராகி மாவு எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். குழந்தைகளுக்கு 6 மாதத்திலிருந்து உணவு கொடுக்கும் பொழுதே கேழ்வரகு கஞ்சி கூழ்லாம் கொடுக்கலாம். ராகியில் கால்சியம் புரோட்டீன்லாம் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இனிஷியலாக ராகி கொடுக்கும் பொழுது தோல் இல்லாமல் தான் கொடுக்கணும். குழந்தைங்களோட குடலால் ராகி தோலை எளிதில் ஜீரணிக்க முடியாது. குழந்தைங்களுக்கு 6 மாதத்திலிருந்து 1 வயது வரையும் ராகி தோல் இல்லாமல் ராகி மாவு கொடுக்கறது நல்லது. குழந்தைங்களுக்கு 1 வயதிலிருந்தே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ராகி மாவை கொடுக்கலாம். ராகி தோல் இல்லாமல் ராகி மாவு எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது நம்ம ராகியை 200 இல்ல 300 கிராம் எடுத்தாலே போதும். அதை 2லேருந்து 3 முறை தண்ணியில் நல்லா கழுவிக்கணும். கழுவின ராகியை தண்ணீரில் ஊற வைக்கணும். 3லேருந்து 4 மணி நேரம் ராகியை தண்ணீரில் ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி ராகி பால் எடுக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ராகியை மிக்சியில் அடித்து வடிகட்டணும். காட்டன் துணியில் சில பேர் வடிகட்டுவாங்க, அந்த மாதிரி வடிகட்ட வேண்டாம். வடிகட்டிலே வடிகட்டிக்கலாம். ஜூஸர் ஜார் இருந்துச்சுன்னா ராகி பால் எடுக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஜூஸர் ஜாரில் ராகி பால் எடுக்கும்போது ராகியோட தோல் அந்த ஃபில்டர்லேயே தங்கிடும். அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிக்சிலையும் அரைச்சி அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின ராகி பாலை அப்படியே 1 மணி நேரம் விட்டுறலாம். 1 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா பாத்திரத்துக்கு அடியில் மாவும் தண்ணியும் தனியாக பிரிஞ்சிருக்கும். இப்போ இந்த தண்ணியை வேறு பாத்திரத்தில் ஊற்றி இன்னொரு 1/2 மணி நேரம் விடுங்க. இதுலேயும் மாவு அடியில் தங்கும். இதை மேலே உள்ள தண்ணி கீழே ஊற்றிடலாம், இல்லைனா ராகி கூழ் செஞ்சும் குடிக்கலாம். 2வது எடுத்த மாவு கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும். இதை காட்டன் துணியில் வடிச்சுக்கலாம். முதல்ல எடுத்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் இதை வடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே காய வச்சுக்கலாம். முதல்ல எடுத்த மாவு கெட்டியாக இருக்கும், அதனால் அதை அப்படியே காய வச்சுக்கலாம். வடிகட்டி மேலே காட்டன் துணி வச்சுருங்க. ரெண்டாவதாக எடுத்த மாவு அந்த காட்டன் துணி மேலே ஊற்றி மேல் பக்கமாக சுருட்டி அப்படியே விட்டுருங்க 1 மணி நேரம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா அகலமான தட்டில் இந்த மாவோட துணியை அப்படியே விரித்து விடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த மாவையும் இந்த மாவோட சேர்த்துடுங்க. அதே காட்டன் துணியில் அந்த ஈரமாவை பரப்பி விடுங்க. வீட்டு உள்ளேயே வெளிச்சத்தில் காத்தோட்டமாக காய விட்டாலே போதும். வெயிலில் காய வைக்க வேண்டாம். தூசி பூச்சியெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நாள் மாவு காஞ்சதும் கட்டியாக இருக்கிற மாவை ஸ்பூனாலேயோ இல்லை கரண்டியாலோ உடச்சி விடுங்க. குழந்தைங்களுக்கு ராகி மாவு செய்யும்போது சுத்தமான முறையில் செய்யணும். 2வது நாளும் கட்டி இதே மாதிரி உடச்சி விடுங்க. 2 நாளிலே மாவு ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிடும். ஈரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னொரு நாள் கூட சேர்த்து காய வைங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் ஜார்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த மாவை எடுக்கும் பொழுது தண்ணி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே 3லேருந்து 6 மாதம் வரையும் வண்டோ புழுவோ வைக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 300 கிராம் ராகி எடுத்திங்கன்னா 300 ml ஜாரில் உங்களுக்கு மாவு பிடிக்கும்.